facilities offered by IMF. The fund என்றது யாருன்னு சொல்லியிருக்கிறேன், IMF International Monetary Fund has created several new credit facilities for its members. How many members are there? There are 189 members in 2016. The chief among them are என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தேன், மேஜர் ஃபெசிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஃபெசிலிட்டி இஸ் பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டி. The IMF provide financial assistance to its member nations to overcome their temporary difficulties. ஷார்ட் டேர்ம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான் ரிலேட்டிங் டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்இக்லிபிரியம் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணுறதுக்காக. எ மெம்பர் நேஷன் கேன் பர்ச்சேஸ் ஃப்ரம் த ஃபண்ட் IMF other currencies are SDR. SDR is special drawing rights, and in exchange for its own currency to finance payment deficit. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் ப்ராப்ளம் வரும்போது இதெல்லாம் கொடுத்து அந்த டெஃபிசிட்டை வந்து ஈக்குவலைஸாக பண்ணிடுவாங்க, பேலன்ஸ் ஆக்கிடுவாங்க. த லோன் இஸ் ரீபேய்டு வென் த மெம்பர் ரீபர்ச்சேசஸ் இட்ஸ் ஓன் கரன்சி with other currencies or SDRs. A member can unconditionally borrow from the fund in a year equal to 25% of its quotas. எந்த ஒரு கண்ட்ரியுமேவும் அவங்க ஐஎம்எஃப்பில் ஒரு ரிசர்வ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டில் 25% வந்து எந்த கண்டிஷனுமே இல்லாமல் வித்ட்ரா பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். This unconditional borrowing right is called what? Reserve tranche. அவங்க எவ்வளோ ரிசர்வ் வச்சுருக்காங்களோ அதுலேருந்து 25% கோட்டை எடுத்துக்கலாம். ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ்ன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா, அப்படின்னா என்னென்னு பாரு. இட் இஸ் அ பேப்பர் கோல்டு. த ஃபண்ட் ஹேஸ் சக்சீடட் இன் எஸ்டாப்ளிஷிங் எ ஸ்கீம் ஆஃப் ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் விச் இஸ் அதர்வைஸ் கால்டு பேப்பர் கோல்டு. இது எதுக்காகனா, it is the form of international reserve created by IMF in the year 1969 to solve the problem of international liquidity. Why the paper gold was introduced? To solve the problem of international liquidity. This is called a SDR, special drawing rights. They are allocated to IMF members in proportion to their fund quotas. எந்த கண்ட்ரி எவ்வளோ ரிசர்வ் வச்சுருக்காங்களோ அதில் இந்த 25% சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்து வாங்கிக்கிடுவாங்க. The SDRs are used as a means of payment by funds members to meet balance of payment deficit and their total reserve position with the fund. எவ்வளோ அவங்க வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்இக்லிபிரியமில் இருக்கிற டெஃபிசிட்டை சால்வ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம். Thus SDRs act both as an international unit of account அண்ட் ஆல்சோ மீன்ஸ் ஆஃப் பேமெண்ட். கடன் கொடுக்குறதா வச்சுக்கிறோம், அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதாகவும் இந்த ஐஎம்எஃப் இந்த எஸ்டிஆரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆல் டிரான்சாக்ஷன் பை த ஃபண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் லோன்ஸ் அண்ட் their ரீபேமெண்ட்ஸ், இட்ஸ் லிக்விட் ரிசர்வ்ஸ், இட்ஸ் கேபிட்டல், இதை பொறுத்து தான் அவங்க எவ்வளோ ஃபண்டு வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியுன்றது இருக்குது. ஆர் எக்ஸ்பிரஸ் இன் த எஸ்டிஆர், எல்லாமே எஸ்டிஆரில் தான் இருக்குது. இதுக்கு வந்து ஹெயின் என்ன கொட்டேஷன் கொடுத்துருக்காருன்னா, அந்த ஐஎம்எஃப் இருக்குல்லையே அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரிசர்வ் பேங்க் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி அதோட அச்சீவ்மெண்ட்டை ஒரு கொட்டேஷனாக சொல்லியிருக்கிறார் ஒரு சின்ன வார்த்தையில். யார்? ஹெயின் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இஸ் இன்டர்நேஷ்னல் ரிசர்வ் பேங்க் மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்னு. வாட் இஸ் எஸ்டிஆர்? எஸ்டிஆர் இஸ் அ ஃபியட் மணி ஆஃப் அ ஐஎம்எஃப். பொட்டன்ஷியல் கிளம் ஆன் அண்டர்லையிங் கரன்சி பேஸ்கெட். அங்கே இருக்க மெம்பர்ஸ் வந்து அதில் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். வாட் டஸ் எஸ்டிஆர் ஸ்டாண்ட்ஸ்? ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ். வை வாஸ் த எஸ்டிஆர் கிரியேட்டட்? வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியாகவும் அதே மாதிரி குளோபல் லிக்விடிட்டியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஸ்டார்ட் பண்ணதான் இந்த எஸ்டிஆர் ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ். ஹவ் எஸ்டிஆர் வேல்யூடு? எந்த இயர்லேருந்து? 1916 வந்திருக்கு. த வேல்யூ ஆஃப் த எஸ்டிஆர் வாஸ் இனிஷியலி டிஃபைன் ஆஸ் ஈக்குவலன் டு த 0.88888671 gram of fine gold, which at the time was also equivalent to the $1.
பேப்பர் கோல்டு தான் சொல்லியிருக்கிறான். இதுதான் பேஸாக ஒரு கிராம், இந்த கிராம் தான் வச்சுருக்குறாங்க 0.88 கிராம். அது எதுக்கு ஈக்குவல்னா அந்த காலத்தில் அது ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு யூஎஸ் டாலருக்கு ஈக்குவலாக இருந்திருக்குது. அடுத்து எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி. இந்த சிஸ்டம் படி, இந்த ஃபெசிலிட்டி படி பார்த்தோன்னா ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் அடிஷ்னல் பாரோயிங் ஃபெசிலிட்டி அதை யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோனா 140% வரையும் அந்த கோட்டாலேருந்து எடுத்துக்கலாம். ஓவர் அண்ட் அபோவ் த பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டி. ஃபஸ்ட்டு ஃபெசிலிட்டி பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து 140% கூடுதலாக எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்டெண்டட் ஃபெசிலிட்டி இஸ் லிமிட்டட் ஃபார் பீரியட் ஆஃப் அப் டு 3 years ஒன்லி. த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் வெரி லோ. அடுத்து காம்பன்சேட்டரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி. இது எந்த இயர் பார்த்தா 1963 ஸ்டார்ட் பண்ணுது. எதுக்காகனா காம்பன்சேட்டரினா ஈடு செய்கிறதுக்கு. எதுலன்னா மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு கூடுதலாக ஃபினான்ஸ் பண்ணுறதுக்காக. பர்டிகுலராக எந்த மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, முதன்மை பொருட்கள், அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் கம்மியாக எந்த கண்ட்ரிஸ் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த அடிஷ்னல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்க்காக இந்த காம்பன்சேட்டரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி 1963 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1981 the coverage of the compensatory financing facility was extended to payment problem caused by the fluctuations in the cost of cereal inputs. இந்த ஃபுட் கிரைன்ஸ் இருக்குல்லையே, அதில் அதோட ப்ரைஸில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும்போது இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் வரும். அதை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த காம்பன்சேட்டரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டியில் எக்ஸ்டென்ஷன் ஃபெசிலிட்டிஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போனா 1981. அடுத்து பஃபர் ஸ்டாக் ஃபெசிலிட்டி. பஃபர் ஸ்டாக்னு கோடவுன் இருக்குல்லையே, அதில் மாதிரி பண்ணிக்கிறது. The buffer stock financing facility was started in the year 1969. The purpose of this scheme was to help primary goods, that is food grains, producing country to finance contribution to buffer stock arrangement for the stabilization of primary product prices. எப்பயுமே இந்த ஃபுட் கிரெயின் ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ்லேயே இருக்கும். அப்படி ஃப்ளக்சுவேஷன் விலை கம்மியாக விற்கும்போது இந்த கோடவுன்ஸ்லலாம் தேக்கி வச்சுக்கிட்டு எப்போ விலை கிடைக்குதோ அப்போ சேல் பண்ணுறதுக்கு இந்த பஃபர் ஸ்டாக் ஃபெசிலிட்டி ஸ்கீம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து சப்ளிமெண்ட்ரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி. அண்டர் த சப்ளிமெண்ட்ரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி த IMF மேக் அ temporary arrangement to provide a supplementary financial assistance to member country facing payment problem relating to the present quota size. It provide a supplementary துணை சொல்லுவாங்க. எந்த கண்ட்ரியில் வந்து கேபிட்டல் வந்து கம்மியாக இருக்காங்களோ அந்த மெம்பர் கண்ட்ரிஸு அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி வந்து ஃபண்டு இந்த ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுறத சப்ளிமெண்ட்ரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. IMF established structural adjustment facility SAF in the year 1986. It provided additional balance of payment assistance on concessional terms to the poorer member countries. அதிலே சொல்லியிருக்காங்க இல்லையா. In December 1987 இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா enhanced structural adjustment facility was set up to augment the availability of concessional resource to the low income countries. The purpose of SAF and ESAF is to force poor countries to undertake strong macroeconomic policy and structural program to improve their balance of payment position and promote economic growth. இந்த புவர் கண்ட்ரிஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, லோ இன்கம் கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அவங்க மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி ஃபோர்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த SAF ESAF ரெண்டுமே ஹெல்ப் பண்ணுது. அடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் IMF. த மெயின் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஆர் ஃபாலோஸ். ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மானிட்டரி ரிசர்வ் ஃபண்ட். The fund has played a major role in achieving the sizable stock of a national currencies of different countries. To meet the foreign exchange requirement of a member nation, IMF uses its stock to help member nation to meet foreign exchange requirements.
இந்த ஐஎம்எஃப் இருக்குல்லையே மெம்பர் கண்ட்ரிஸ்கிட்ட இருந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை மொபிலைஸ் பண்ணுறதுக்கும் திரும்ப அவங்களுக்கே அவங்க எந்த ஒரு கண்ட்ரி வந்து சஃபர் ஆகும்போது அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காது தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மானிட்டரி ரிசர்வ் ஃபண்ட் அப்படின்றது. அடுத்து மானிட்டரி டிசிப்ளின் அண்ட் கோஆப்ரேஷன். ஐஎம்எஃப் என்ன பண்ணியிருக்குன்னா இட்ஸ் ஓன் அ கீன் இன்ட்ரெஸ்ட் இன் மெயின்டைனிங் monetary discipline and cooperation among member countries. To achieve this objective, it has provided assistance only to those countries which make sincere effort to solve their problems. Member countries இருக்காங்களே அந்த மணி டிரான்சாக்ஷன்ஸில் செல்ஃப் கண்ட்ரோலும் அண்ட் கோஆப்ரேஷனும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதில் இந்த ஐஎம்எஃப் வந்து ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு அந்த எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கும் அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து எவ்வளோ சின்சியராக எஃபோர்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற கண்ட்ரிஸ்க்கும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ப்ரொவைட் பண்ணுறது ஒன்லி எய்மாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ராப்ளம் ஆஃப் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ். The notable success of a fund is the maintenance of special interest in the acute அப்படின்னா more very problems of a developing countries. டெவலப்பிங் கண்ட்ரீஸில் நடக்கிற மேஜர் ப்ராப்ளம்ஸ் சிவியர் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஐஎம்எஃப் வந்து நிறைய ஃபண்டு கொடுத்ததா அதோட சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஃபண்ட் ஹஸ் ப்ரொவைடட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு சால்வ் the balance of payment problem of underdeveloped countries. However, many underdeveloped countries continue to be underdeveloped countries while the developed countries have achieved a sustainable growth. இந்த ஐஎம்எஃபோட சக்ஸஸே இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஹெல்ப் பண்ணது தான். இருந்தாலும் ஒரு சில அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் இன்னும் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸாகவே இருக்கிறாங்க. டெவலப்டு கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரோத்தை வந்து அப்படியே சஸ்டெயினபிளாக வச்சுட்ருக்குறாங்க. ஹவ் இந்தியா மெயின்டைனிங் த ரோல் இன் ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியா அண்ட் ஐஎம்எஃப் டில் 1970 இந்தியா ஸ்டோர் 5th இன் த ஃபண்ட் and it had the power to appoint a permanent executive director. ஐஎம்எஃப்ல பார்த்தீங்கன்னா 5th பெரிய கண்ட்ரி பிக் கண்ட்ரியாக இந்தியா ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. பெர்மனண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராகவும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா ஹாஸ் பீன் ஒன் ஆஃப் த மேஜர் பெனிஃபிஷியரி ஆஃப் அ ஃபண்ட் அசிஸ்டன்ஸ். ஐஎம்எஃப் வந்து நிறையா கண்ட்ரிஸ் ஃபண்ட் கொடுக்கும். அதில் இந்தியா பார்த்தீங்கன்னா நிறையா ஃபண்டு வாங்கியிருக்கிறாங்க. It has been getting aid from the various fund agencies from time to time. ஒவ்வொரு நேரங்கள்லையும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வாங்கியிருக்கிறாங்க. It has been regularly repaying. இதனால தான் இந்தியாவுக்கு நிறையா கடன் கொடுக்குறாங்க. நம்ம வாங்கின கடனை திரும்ப அந்த டயத்துக்குள்ளே பே பண்ணிடுறோம் அப்படின்றதுனால தான் நமக்கு கேட்குறப்பெல்லாம் கடன் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்தியாஸ் கரண்ட் கோட்டா ஐஎம்எஃப் எஸ்டிஆரில் பார்த்தீங்கன்னா 5821.5 million, making it the 13th largest quota holding country at IMF with shareholding of 2.44%. Besides இது மட்டும் இல்லாமல் receiving loans and to meet deficit in its balance of payment, India has benefited in certain other respects from the membership of a fund. எங்கெல்லாம் ஃபண்டு வாங்க முடியுமோ அங்கெல்லாம் ஃபண்டு வாங்கிடுவாங்க. திஸ் இஸ் வாட் இதான் இந்தியாவோட ஐஎம்எஃப் ரோல். ஐஎம்எஃப்பில் இந்தியா என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, எந்த மாதிரிலாம் ஃபண்டு வாங்கிட்டுருக்காங்க, திரும்ப எப்படி பே பண்ணுறாங்க, எவ்வளோ ஷேர் வச்சுருக்காங்க, எவ்வளோ கோட்டா கிடைக்குது, என்ன பர்சன்டேஜில் இன்னும் இருந்துகிட்ருக்காங்க ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்கன்ற